ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முகமூடி கொள்ளையர்கள் ஒரு வீட்டின் கதவை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சுதந்திரமாக சுற்றித் திரியும் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? நள்ளிரவானால் போலீசார் ரோந்து வருகிறார்களோ இல்லையோ, குரங்கு குல்லாவையும் ஹெல்மெட்டையும் அணிந்து கொண்டு கொள்ளை கும்பல் கூறாக வலம் வருகின்றனர். போலீசில் சிக்கிவிடுவோம் என்ற பயம் துடியும் இல்லை. பொதுமக்கள் பிடித்து விடுவார்களோ என்கின்ற அச்சமும் இல்லை. பூட்டிய கதவுகளை உடைக்க கையில் டூல்ஸ் கிட்டை எடுத்துக்கொண்டு சுதந்திர காற்றை சுவாசித்தபடி ரிலாக்ஸாக வலம் வருகின்றனர் இந்த முகமூடி கொள்ளையர்கள். பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக திகழும் பரமக்குடியில் கொள்ளை கும்பலின் நள்ளிரவு வேட்டைக்கு முடிவு கட்டப்படுமா? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சியில் 36 வார்டுகளில் சுமார் 1.5 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சூழலில் பரமக்குடி பெருமாள் கோவில் தெருவில் முகமூடி அணிந்தபடியும் ஹெல்மெட் அணிந்தபடியும் 3 கொள்ளையர்கள் இரவு நேரங்களில் ஒவ்வொரு வீடாகச் சென்று டார்ச் லைட் அடித்து நோட்டமிட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பீதியை கிளப்பியிருக்கிறது. கையில் இரும்புராடு போன்ற கருவிகளை சாக்குப்பையில் சுற்றி கொண்டு திரியும் இவர்கள் பூட்டிய வீடுகளை நம்பி திறந்து உள்ளே எளிதாகச் சென்று நோட்டமிடுகின்றனர். இவர்களை தடுக்கவோ தட்டி கேட்கவோ ஒருவர் கூட இல்லை என்பதுதான் வேதனை. சுதந்திரமாகவும் சகஜமாகவும் உலாவரும் இவர்கள் எத்தனை வீடுகளை கொள்ளையடிக்கப் போகிறார்களோ என்ற அச்சத்தில் உறைந்து போய் உள்ளனர் பொதுமக்கள். இரவு நேரங்களில் முகமூடி கொள்ளையர்கள் கூறாக உலாவரும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பிறகாவது காவல்துறையினர் ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென பரமக்குடி மக்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டுள்ளனர்.